சித்தப்பா, இவங்க 2 பேரும் காலி. என்ன தமன்னா இது? சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல சித்தப்பா. என்ன நடக்குதுன்னே புரியல. ஐயோ, நீ இப்போ அலகு குத்தி தீச்சட்டி எடுத்து கோயில வேற வலம் வரணுமா? கொஞ்சம் பேசாம இருங்க. விட்டா நீங்களே செய்ய வச்சிருவீங்க போல இருக்கு. என்ன தமனா, நீ சொன்னதை கேட்டு நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளிய அசிங்கப்படுத்திருக்கோம் தமனா. இப்ப பார்த்தல்ல அவங்க எவ்வளவு கேஷுவலா கோயிலுக்குள்ள வந்தாங்கன்னு. நீ எதுக்காக அவங்க மேல இப்படி ஒரு வீண் பழிய போட்ட? இதெல்லாம் தப்பு. தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும். நீ போய் இப்போ அலகு குத்தி தீச்சட்டி எடுக்கணும். அதுக்கு ரெடியா இருத்தமன்னா? நல்ல வேலை, மொட்டை அடிச்சு செம்புள்ளி கரும்புள்ளி குத்தி கோவில சுத்தி வரேன்னு சவால் விடாம விட்டியே. அது வரைக்கும் நீ தப்பிச்ச. தமன்னா, வீட்டுக்கு வந்தவங்கள எப்பவும் மதிச்சு பழகணும். இப்படி மிதிச்சு பழகுனா கடைசியில இப்படிதான் ஆகும். என்ன இங்கே வச்சு இதெல்லாம் பேசிக்கிட்டு? வாங்க உள்ள போலாம் வாங்க. அப்படி இல்ல தாத்தா, நீங்க எல்லாரும் அவங்கள அன்னலட்சுமி அத்தை மாதிரி இருக்காங்கன்னு கொண்டாடினீங்க. அவங்கள பார்த்து துர்சக்தி அது இதுன்னு பேசினது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பாப்பாவை பத்தியும் அவ தப்பா சொன்னால. அதுக்கு தண்டனைய அனுபவிச்சுதான் ஆகணும். தமன்னா, நீ சொன்ன மாதிரியே செஞ்சு ஆகணும். தீச்சட்டியோட அலகு குத்தி கோயில சுத்தி வரணும். முதல்ல உள்ள போய் எல்லாரும் சாமி கும்பிடுவோம். மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். வாங்க. வாங்க அத்தை, வாங்க அத்தை. வா பாப்பா. என்னப்பா அவங்க யாரையும் காணோம்? அந்த ஃப்ராடு தான் வா வான்னு பாப்பாவை கூட்டிட்டு போனா. எங்க போனாங்கன்னு தான் தெரியல. அஞ்சல, உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னலட்சுமி உயிரோட இருக்கும்போது சித்தார்த்துக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அவனுக்கு ரொம்ப முடியாம போகவே அம்மன் கிட்ட வந்து நேர்த்தி கடன் பண்றேன்னு வேண்டிக்கிட்டா. ஆனா அதை அவ நிறைவேற்றாமையே இருந்துட்டா. அன்னலட்சுமி இருந்திருந்தா அதை செய்யாம விட்டுருப்பாளா? சொல்லுங்க. அதோ வந்துட்டாளே. தாத்தா பாட்டி வாங்க போலாம். ஏய், அவங்க எல்லாம் எங்க? அத்தை, தாத்தா பாட்டி எல்லாம் இட்டுன்னு வர சொன்னாங்க. எங்க? வாங்க சொல்றேன். வாங்க பார்க்கலாம். என்னம்மா? ஒன்றும் இல்லை. நீங்க பேசிக்கிட்டு இருந்த விஷயத்த பாப்பா என்கிட்ட சொல்லுச்சு. நீங்க எல்லாரும் வாய் வார்த்தையா அன்னலட்சுமி மாதிரி இருக்கேன்னு சொல்றீங்க. சித்தார்த்தும் மனசார என் அம்மா மாதிரி தான் நினைக்கிறான். அதனால அன்னலட்சுமி இருந்தா என்ன செய்வாளோ அதை நான் இப்ப செய்ய போறேன்.
நீ என்னம்மா சொல்ற? அதான் ஏதோ நேர்த்தி கடன் பண்ணணும்னு சொன்னீங்களே, அத பத்தி தான் சொல்றேன். அன்னலக்ஷ்மி செய்யாம விட்ட நேர்த்தி கடனை இப்ப நான் செய்யறேன். என்னங்கம்மா நீங்க எதுக்குமா? என்ன அம்மா அம்மான்னு வெறும் வார்த்தையா சொல்ல வேண்டாம். என்ன உன் அம்மா மாதிரியே நினைச்சுக்கோப்பா. நான் அந்த நேர்த்தி கடனை செய்யறேன்ப்பா. என் அம்மாவை பாக்குற மாதிரி இருக்கு தாத்தா. ஏன் தமன்னா, கோயிலுக்குள்ளேயே அவங்க வர முடியாதுன்னு சொன்ன அவங்க என்னடா அண்ணா கோயிலுக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம நேர்த்தி கடன் வேற பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஊர்லயாவது பேய் கோயிலுக்குள்ள வந்து நேர்த்தி கடன் பண்ணிருக்குமா? என்னம்மா நீ இப்படி பண்ணி தொலைச்சிட்டியம்மா? சித்தப்பா வேண்டாம், விட்டுருங்க. வேணாம் விட்டுருன்னு நீ என்ன சொல்ற? ஆனா நான் உன்ன சொல்ல முடியாது. ஏன்னா நீ அலகு குத்தி தீச்சட்டி எடுத்துதான் ஆகணும். ஏய், என்னடி இது? இங்க என்ன நடக்குது? எனக்கு தலையும் புரியல, வாலும் புரியல. அவங்க கோயிலுக்குள்ளே வர முடியாதுன்னு நினைச்சா அவங்க வந்து எல்லாத்தையும் பண்ணினுக்குறாங்க. எக்கா கொஞ்சம் கம்முன்னு இருக்கா. சித்தார்த்துக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாதுன்னு அன்னலக்ஷ்மி நிறைவேத்தாம விட்ட நேர்த்தி கடனை இப்ப நான் நிறைவேத்திட்டேன். ரொம்ப சந்தோஷம்மா. அன்னலட்சுமி விட்ட நேர்த்தி கடனை நீ நிறைவேற்றி கொடுத்துட்ட. இவ்வளவு நாள் இது எங்களுக்கு ஒரு மனக்குறையாவே இருந்துச்சு. இப்ப எங்க எல்லார் மனசுக்கும் சந்தோஷமா இருக்குமா. என்ன தமன்னா, எல்லாரும் மறந்து விட்டுருவாங்கன்னு கமுக்கமா இருக்கிற போலயே. ராத்திரியும் ஆயிடுச்சு, இப்ப வரைக்கும் அலகு குத்தி தீச்சட்டி எடுக்க ரெடி ஆகாமலே இருக்கிற. என்ன ராணி நீ? தமன்னா ஏதோ கோவத்துல சொல்லிருப்பா, அதெல்லாம் போய் பெருசா பேசிக்கிட்டு இருப்பியா நீ? அதை விடுமா. தமன்னாவை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்க மீறவே மாட்டா. வாக்குங்கிறது அவளுக்கு உசுறு மாதிரி. என்ன தமன்னா? ஏமா ராணி, என்ன இதெல்லாம்? அது ஒண்ணும் இல்ல தாத்தா. தமன்னா அலகு குத்தி தீச்சட்டி எடுக்கிறேன்னு சொல்லிக்கிறாள். அப்ப அதை செய்யாம விட்டா நம்ம வீட்டுக்கு தானே கஷ்டம். என்னைக்குமே ஒரு வாக்கு குத்தா அத நிறைவேற்றணும். அதுவும் தெய்வ வாக்கு இல்ல. தமன்னா என்ன தீச்சட்டி எடுக்க மாட்டேன், அழகு குத்த மாட்டேன் நான் சொன்னா? அப்படிலாம் சொல்லல தமன்னா. தமன்னா, எல்லாரும் ரவுண்டு கட்டிட்டாங்க, வேற வழியே இல்லம்மா. பேசாம போய் செஞ்சிருமா. அவதான் டைம் பார்த்து வச்சு செய்யறானா நீங்களுமா?
நான் ரெடியாகி போய் அலகு குத்தி தீச்சட்டி எடுக்கிறேன். எப்படியோ இப்ப நீ பண்ண விஷயத்த தமன்னா மறக்கவே மாட்டா ராணி. பின்ன என்ன பாப்பா, உன்னையும் அத்தையும் பார்த்து தப்பானவங்க, துர்சக்தி, அது இதுன்னு சொன்னா சாமி விட்டுருமா என்ன? விடவே விடாது. இப்ப பாக்க தானே போற இவ என்ன கஷ்டப்பட போறான்னு. சாமி பார்த்து பார்த்து. அதெல்லாம் சரியாயிடுமா. சாமிக்காக பண்ணும்போது எதுவும் ஆகாதும்மா. ஒரு 3 சுத்து சுத்திட்டு வாங்க. பார்த்துமா பார்த்து. சீக்கிரம் எடுங்க சாமி. ஒண்ணு அதுலயே ஒண்ணு. தாத்தா பாட்டி, நீங்க எல்லாரும் கிளம்புங்க. நானும் தாமரை அக்காவும் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறோம். சரிம்மா. என் கையெல்லாம் வெந்து போச்சு. இங்க பாருங்க சித்தப்பா. ஐயோ. சரி சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத. என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு, அதை போட்டா உடனே சரியாயிடும். சரி வா வா. ஹலோ, கோயிலுக்கு வர்றேன்னு சொல்லியிருந்தீங்க, ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் வரவே இல்ல. உங்களுக்கு ஃபோன் பண்ண நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? என்ன என்ன சொல்றீங்க? நான் நீங்க தான் கோயிலுக்கு வரலன்னு நினைச்சேன். நாங்க கோவில்ல இருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிளம்பணும். நீங்க சொல்றது முத்தாலம்மன் கோயில் தானே? நான் அங்கதாமா இருக்கேன். இப்ப கூட நான் கோயில்ல தாமா இருக்கேன். நீங்க இங்க வரவே இல்லையே. இல்லையே, நான் முத்தாலம்மன் கோயிலுக்கு தான் வந்தேன். உங்களை காணோம்னு நினைச்சு கூட பூசாரிக்கிட்ட கேட்டேனே. அவரு கூட உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாரு. நீங்க சொல்ற விஷயமே எனக்கு புரியலையே. இந்த கோயிலுக்கான வழி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்லையே, நான் சரியா தான் வந்தேன். வழியில கோயிலுக்கு போறதுக்கான வழின்னு சொல்லி போட்டிருந்தது, அதை பார்த்துட்டு தான் வந்தோம். கண்டிப்பா ஏதோ தப்பு நடந்திருக்கு. சித்தப்பா, ஏதோ குளறுபடி நடந்திருக்கு. மறுபடியும் அந்த இடத்துக்கு போங்க, என்னன்னு பார்க்கலாம். யூ-டர்ன் பண்ணுங்க. இதோ பண்றேம்மா. எப்படி தமன்னா? சத்தியமா ஒண்ணுமே புரியல. இது கனவா இல்ல நனவானே தெரியலையே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கதானே தமன்னா கோயில் இருந்துச்சு. சித்தப்பா, என்ன கேட்ட நான் என்ன பண்ணுவேன்? நானும் உங்க கூட தானே இருந்தேன். எனக்கு மட்டும் எப்படி தெரியும்?
சித்தப்பா அங்க பாருங்க. நேத்து தீச்சட்டியில எடுத்தது யாருமா? நாங்க 2 பேரு. இந்தாங்க குடிங்க. என்னம்மா இது? சாமி சிலையெல்லாம் தூக்கிட்டு போறாங்க. இந்த சாமி சிலையை தானே நாம கும்பிட்டோம். ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல சித்தப்பா. நேத்து அருள் வந்து ஆடுறது யாருமா? பிராணம் போயிடுச்சு போ. இந்தாங்க குடிங்க. நீங்க எத்தனை பேர்ண்ணே? இந்தாங்க குடிங்க. சரிப்பா, நேரம் ஆயிடுச்சு. நீங்க வண்டி எடுத்து கிளம்புங்க. வாங்க மேடம். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல மேடம். நீங்க செஞ்சது சாதாரண விஷயம் இல்ல, ஒரு மிகப்பெரிய விஷயம். அதனால என்ன மேடம், சினிமாவுல அர்ஜென்ட்னா ஒரே நாள்ல இதை விட பெரிய செட் எல்லாம் போட்டிருக்கோம். ஆனா இது சாதாரணமான விஷயம் கிடையாது. அச்சு அசல் நிஜத்திலேயே ஒரு கோயிலை உருவாக்கிட்டீங்க. கோயிலுக்கு வர்றதுக்கான வழிய காட்டுற போர்டையும் எல்லாமே நான் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். ஆமா ஆமா, வேற லெவல், அசத்திட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். சரி வாங்க. சித்தப்பா வாங்க போலாம். எல்லாத்தையும் அத்தை செய்யணும் பாப்பா செய்யணும்னு காத்துனே இருந்தா எப்படி? அதனால்தான் இந்த முறை நானே ஏதாச்சும் செய்யணும் தான் இப்படி ஒரு செட்டப்ப போட்டேன். எப்படி ஐடியா? வேற லெவல் போ. சரி வாக்கா. ஹே ஃப்ராடு, இதெல்லாம் உன்னோட வேலையா? எப்பேற்பட்ட ஃப்ராடு தான பண்ணிருக்க நீ? நான் இப்பவே வீட்டுக்கு போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து காட்டுறேன். போ போ போய் சொல்லு. ஏற்கனவே உன் மூஞ்சி கிழிஞ்சு தொங்கி நிறுகுது. ஏற்கனவே நீ பேசின விஷயத்துக்கு தானே அழகு குத்தி தீச்சட்டியத்த. மறுபடியும் போய் எதையாச்சும் சொல்லி நீயே உண்டகட்டிய வாங்கிக்காத. இல்ல நான் விட மாட்டேன். வந்திருக்கிறது அந்த பேய்ங்க தானே எனக்கு நல்லா தெரியும். பேய்கின்னு சொன்ன அவ்வளோதான். வந்திருக்கிறது யாருன்னு தெரியாம பேசாத. அவங்க நம்ம வீட்டுக்கு படி அழகுற தெய்வம். அவங்கள பத்தி தப்பா பேசுன அவள்தான் சொல்லிட்டேன். சரி தம்மனா கண்ணு, நான் வரட்டா? ஐயா சாமி வரட்டா? வாக்கா. சித்தப்பா விட மாட்டேன் சித்தப்பா. இப்பவே நான் வீட்டுக்கு போய் எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்ல போறேன். வேணாம் தமன்னா, இந்த விஷயத்தை இதோட விடுறதுதான் நல்லது. என்ன சித்தப்பா பேசுறீங்க? இங்க பாரு தமன்னா, இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த குட்டிச்சாத்தானும் சரி, வந்திருக்கிற அன்னலட்சுமியும் சரி, பொம்மியை கொன்னது நாம தாங்கிற உண்மைய அவங்க வாயால சொல்லவே இல்லை. தேவையில்லாம நம்ம அது இதுன்னு பண்ணி கடைசியில அவங்க வாயால உண்மையை சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும் தமன்னா. இதோட விட்டுடலாம். வேற எதையாச்சும் பண்ணி அந்த குட்டிச்சாத்தான அந்த பொம்பளை வீட்டை விட்டு கூட்டிட்டு போகாத மாதிரி ஏதாவது பண்ணி தடுத்துடலாம். நான் சொல்றதை கேளு தமன்னா. சரி, முதல்ல நீ வா, இங்க இருந்து போலாம். வா வா. ராணி, என்னம்மா இது? எப்படி இது நடந்துச்சு? என்னைக்குமே ரொம்ப யோசனைலாம் இருக்க கூடாது. அடுத்த என்னன்னு அடிச்சு முச்சு போயினே இருக்கணும். அதனால்தான் இப்படி ஒரு செட்டப்ப பண்ணிட்டேன். உங்ககிட்ட சொல்ல முடியாம போயிடுச்சு, சாரி அத்தை. புரியுதுமா. நான் கூட கோயிலுக்குள்ள எங்களால எப்படி வர முடிஞ்சதுன்னு யோசிச்சேன். என்ன அத்தை பேசுறீங்க? நீங்க நம்ம வீட்டுக்கே குல தெய்வம். பாப்பா நம்ம வீட்டோட வம்ச விளக்கு. உங்க 2 பேத்துக்கும் ஒரு பிரச்சனைனா நான் பாத்துக்கணும் சும்மா விட்டுருவேனா? நேத்து நீங்க வருத்தப்பட்டு பேசுனீங்கல்ல, அப்பவே நான் முடிவெடுத்துட்டேன். நைட்டோட நைட்டா எனக்கு தெரிஞ்ச சினிமா ஆர்ட் டைரக்டரை வச்சு பக்காவா கோயில ரெடி பண்ணிட்டேன். செட்டப்லாம் எப்படி இருந்துச்சு? நீ சாதாரண ஆள் இல்லம்மா, பொம்மி சொன்ன மாதிரி. இப்போ என்ன சொல்ல போறீங்க அத்தா? கெட்டிக்காரிமா. ராணி, உண்மையாவே நீ வேற 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 லெவல்.
என்ன தமன்னா இன்னும் நடந்ததையே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா தமன்னா? அந்த ராணியை பத்தி தான் உனக்கே தெரியும். அவ சரியான உலக மகா ஃப்ராடு. அப்படி இருக்கும்போது நீ ஏன் டென்ஷன் ஆகுற? எனக்கு தெரிஞ்சு வந்திருக்கிற இந்த 2 பேய்களை கூட சமாளிச்சிடலாம். ஆனா இந்த ராணி இருக்காளே, அவளை சமாளிக்கவே முடியாது. ஏன்னா அவ 100 பேய்க்கு சமம். என்ன என்ன அவளை பத்தி என்கிட்ட பெருமையா பேசுறீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல தமன்னா. அவ பண்ணதை பத்தி தான் நான் உனக்கு சொல்றேன். அதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு கோவப்படுற? நீ மட்டும் சளைச்சவளா என்ன? அவ கண்ணில் விரல விட்டு ஆட்டிடுவே. தமன்னா, நீ 1000 பேய்க்கு சமம். அது எனக்கு மட்டும்தான் தெரியும். தமன்னா, கோவப்படுறத விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அதை பத்தி யோசிப்போம். அதெல்லாம் நான் ஏற்கனவே யோசிச்சிட்டேன். நான் இப்ப பண்ண போற அடுத்த மூவ் இருக்கே, அது சாதாரணமான மூவ் இல்ல. அந்த குட்டிச்சாத்தான் ராணி கூட்டிட்டு போக வந்திருக்க அந்த அன்னலட்சுமி, இவங்க 3 பேருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த நான் பண்ண போறேன். அப்படி என்ன விஷயம் தமன்னா?